ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 69. இந்த பகுதியில் 76வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 9வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 9. ஈஸ்வரோ விக்ரமே தன்வி மேதாவி விக்ரமக்ரமக அனுத்தமோ துராதர்ஷ கிருதஜ்ஞ கிருதிராத்மவான். 76வது திருநாமம். ஓம் விக்ரமினே நமக. த மோஸ்ட் பவர்ஃபுல், நினைத்ததை முடிப்பவர், மிகவும் தைரியமானவர், சக்தி வாய்ந்தவர் என்று பொருள். இதை காலயவனனின் முடிவு எப்படி நிகழ்ந்தது என்பதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். கம்சனை கண்ணன் வதைத்ததால் கம்சனின் மாமனாரான ஜராசந்தன் கண்ணன் மேல் கடும் கோபம் கொண்டான். அதனால் கண்ணன் மீது போர் தொடுத்தான். 17 முறை மதுராவை நோக்கி படையெடுத்து வந்து தோல்வி அடைந்தான். பிறகு 18வது முறையாக தென்கிழக்கு திசையில் இருந்து மதுராவை தாக்க வந்தான் ஜராசந்தன். இந்த முறை காலயவனன் என்ற யவன மன்னனையும் துணைக்கு அழைத்து கொண்டான். அவனை ஏன் துணைக்கு அழைத்து கொண்டான் ஜராசந்தன்? அதற்கு காரணம், யதுகுலத்தில் பிறந்த யாராலும் காலயவனனை கொல்ல முடியாது என்பதுதான் அதற்கு காரணம். ஏன் கொல்ல முடியாது? அதாவது யதுகுலத்தில் பிறந்த யாராலும் காலயவனனை கொல்ல முடியாது என்று அவனது தந்தைக்கு பரமசிவன் வரமளித்திருந்தார். அதனால் கண்ணனால் காலயவனனை கொல்ல முடியாது என்று கனவு கண்ட ஜராசந்தன் காலயவனனை துணைக்கு அழைத்தான். காலயவனனும் ஜராசந்தனின் அறிவுரை கேட்டு வடமேற்கு திசையிலிருந்து மதுராவை தாக்க வந்தான். ஜராசந்தன் தென்கிழக்கு திசையிலிருந்தும் காலயவனன் வடமேற்கு திசையிலிருந்தும் ஒன்றாக மதுராவை தாக்க வந்தனர். இவர்களுடைய திட்டத்தை கண்ணன் அறிந்து கொண்டான். அதனால் இவர்களிடம் இருந்து மதுராவையும் அதில் வாழும் மக்களையும் காப்பதற்காக நகரையே மேற்கு கடற்கரையில் உள்ள துவாரகை என்னும் புதிய நகரத்துக்கு கண்ணன் மாற்றிவிட்டான். இப்படி மதுராவை துவாரகைக்கு மாற்றிய கதையை நாம் 51வது திருநாமத்தில் பார்த்தோம். இப்படி மக்களை பாதுகாப்பாக துவாரகைக்கு மாற்றிவிட்டு மதுராவில் இருந்த தன் கோட்டையின் மேற்கு வாயிலில் இருந்து சாதாரண ஆடையும் தாமரை பூ மாலையும் அணிந்தபடி கண்ணன் வெளியே வந்தான். அதே சமயம் சரியாக மதுராவின் மேற்கு வாசலை உடைத்து கொண்டு காலயவனனின் சேனையும் நகருக்குள் நுழைந்தது. ஆனால் நகரமே காலியாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான் காலயவனன். அப்போது சரியாக கண்ணன் புல்லாங்குழல் ஊதிக்கொண்டு ஆனந்தமாக எதிரே வந்து கொண்டிருப்பதைக் கண்டான் காலயவனன். உடனே காலயவனன், ஏய் கிருஷ்ணா, நான் தான் காலயவனன், போர் புரிந்து உன்னை வீழ்த்துவதற்காக வந்துள்ளேன், வா, என்னுடன் போர் புரிய வா என்று அழைத்தான். அவனை கண்டதும் கண்ணனும் பயந்து கொண்டு ஓடுவதைப் போல நடித்து வேகமாக மதுராவை விட்டு ஓடத் தொடங்கினான். அதற்கு காலயவனன், ஏய் மாடு மேய்க்கும் கோழையே, போருக்கு அழைத்தால் புறமுதுகிட்டு ஓடுகிறாயே என்று கத்திக்கொண்டு காலயவனன் கண்ணனை பின்தொடர்ந்து ஓடினான். வேதங்களாலேயே என்னை பிடிக்க முடியவில்லை, நீ எப்படி என்னை பிடிக்கப் போகிறாய் பார்க்கலாம் என்று முணுமுணுத்தபடி கண்ணனும் அதிவேகமாக ஓடினான். அதற்கு காலயவனன் சொன்னான், நீ இப்படி ஓடுவது உன் யதுகுலத்துக்கு அழகல்ல என்று சொல்லிக்கொண்டே கண்ணனை பின்தொடர்ந்து ஓடினான். இறுதியாக கண்ணன் ஒரு குகைக்குள் சென்று மறைந்து கொண்டான். காலயவனனும் அந்த குகைக்குள்ளே ஓடினான். அங்கே ஒருவன் நன்றாக போர்வையை போர்த்தி கொண்டு நன்கு குரட்டை விட்டு உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டான். உடனே காலயவனன், இந்த இடையன் இங்கேயா உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னபடியே அவனை காலால் உதைத்தான். அங்கே உறங்கிக் கொண்டிருந்தவன் கோபமாக எழுந்து காலயவனனை பார்த்தவுடனே
காளையவனன் எரிந்து சாம்பலானான். இது எப்படி முடியும்? எப்படி ஒருவன் பார்த்த உடனேயே ஒருவனை சாம்பலாக்க முடியும்? அப்படி அங்கே உறங்கிக் கொண்டிருந்தது யார்? இப்போது அதை பார்க்கலாமா? அப்படி அங்கே உறங்கிக் கொண்டிருந்தது யார் என்று பார்க்கலாமா? அவன் முருகனுக்கு முன்பு தேவர்களின் படைத்தளபதியாக இருந்த முசுகுந்தன். முருகன் தேவசேனாபதியாக பதவியேற்ற பின் முசுகுந்தன் தான் ஓய்வெடுக்க விரும்புவதாக தேவர்களிடம் கூறினான். தேவர்கள் அவனுக்கு திவ்யமான மெத்தை, தலையணை, போர்வை அனைத்தையும் வழங்கி, நீ நிம்மதியாக ஓய்வெடுத்துக்கொள். நாங்கள் திருமாலிடம் பிரார்த்தித்து அவரது திருக்கையில் உள்ள சக்கரத்தின் ஒளியை உன் கண்களுக்கு பெற்று தருகிறோம். நீ உறங்கும் போது யாரேனும் உன்னை தொல்லை செய்து எழுப்பினால் நீ கண் திறந்து பார்த்தவுடன் எரிந்து சாம்பலாகி விடுவார்கள் என்று கூறினார்கள். அந்த முசுகுந்தன் தான் இங்கே உறங்கிக் கொண்டிருந்தான். அந்த முசுகுந்தனை கண்ணன் என எண்ணி காளையவனன் உதைக்கவே அவன் பார்வைப்பட்டு எரிந்து சாம்பலானான். பிறகு கண்ணபிரான் முசுகுந்தனுக்கு காட்சியளித்து அருள் புரிந்தான். நடந்தவற்றையெல்லாம் விளக்கினான். இங்கு இப்படி இருக்க, அங்கே மதுராவில் என்ன நடந்தது என்று பார்க்கலாமா? மதுராவை தாக்க வந்த ஜராசந்தனின் சேனை காளையவனனின் சேனையை கண்ணனின் சேனை என்று தவறாக புரிந்து கொண்டு அவர்களை தாக்க இரு சேனைகளும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு அழிந்து போயினர். அதாவது எதுகுலத்தில் பிறந்த யாராலும் காளையவனனை கொல்ல முடியாது என்ற பரமசிவனின் வரத்தை பொய்யாக்கக்கூடாது தானே? அதே சமயம் தன் விருப்பப்படி காளையவனனையும் வதம் செய்ய வேண்டும் என்று எண்ணிய கண்ணன் முசுகுந்தனை கருவியாக பயன்படுத்தி கொண்டு அவனை கொண்டு காளையவனனை முதிட்டு விட்டார். இதனால் ஜராசந்தனின் கனவு தவிடு பொடியானது. அதாவது கண்ணனால் காளையவனனை வெல்ல முடியாது, அதாவது கொல்ல முடியாது என்ற கனவு தவிடு பொடியானது. இப்படி தடை என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் தன்னுடைய சங்கல்பத்தாலேயே தான் நினைத்ததை நடத்தி முடிப்பவராக திருமால் விளங்குவதால் விக்ரமி என்று அழைக்கப்படுகிறார். இந்த 76வது திருநாமத்தை நாம் தினமும் ஜபம் செய்து வந்தால் நாம் நினைத்த காரியங்கள் நடப்பதற்கு திருமால் அருள் புரிவார். இது 76வது திருநாமம். அடுத்து 77வது நாமம் ஓம் தன்வினே நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.